வணக்கம் நண்பர்களே. நேற்று மாலை 6:50க்கு டெல்லி செங்கோட்டை பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது நுழைவாயிலில் ஒரு கார் வெடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார் வெடித்ததன் காரணமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 வாகனங்கள் அருகில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஒரு 9 பேர் இறந்திருக்கிறாங்க, 20 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்குது. இதை பார்த்தீங்கன்னா தீவிரமாக விசாரித்து இப்போ தீவிரவாதிகள் தாக்குதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை வட்டாரங்கள்லேருந்து தகவல் தெரிவிக்குது. அதாவது என்ஐஏ, என்ஐஜி இந்த புலனாய்வு விசாரணையின் காரணமாக அந்த காரை ஓட்டிட்டு வந்தது முகமது உமர் அப்படின்ற டாக்டர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்க அல்ஃபலான்ற அந்த மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருந்திருக்கிறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான விசாரணையில் ஒரு பயங்கரமான தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியா வரைக்கும் நிறைய டாக்டர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அனந்தநாக் பகுதியில் ஒரு டாக்டர் இருந்தவர் அடில் அகமது, அவர் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் கொடுத்த தகவல் பேரில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் 358 கிலோ அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, முஜாமில் சகில் அப்படின்ற இன்னொரு டாக்டரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேரும் சிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த முகமது உமர் அவங்களோட சம்மந்தப்பட்டவர் எங்கே தன்னையும் கைது செய்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சத்தில் அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு வெடிக்க வச்சுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காருடைய ஓனர் அவர் தான். அது மட்டும் இல்லை, இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் ஒரு பெண் டாக்டர் ஷாஹிரின் ஷாஹித் சொல்லிட்டு அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா AK-47 துப்பாக்கிகள், அதே மாதிரி டெட்டனேட்டர்கள், வெடிமருந்து, வயர்கள், இந்த மாதிரி நிறைய சிக்கியிருக்கு. கடந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த ஃபரிதாபாத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிமருந்துகள் சிக்கியிருக்குது. அதனால் நிறைய டாக்டர்ஸ் ஒன்று மாற்றி ஒன்று இதில் லிங்க் ஆகிருக்காங்கன்றது தெரியுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் தாக்குதல் தான் காரணம் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, ஊப்பான்னு சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்டில் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க பயங்கரவாதிகளை தேடுவதும் அவர்களை கண்டுபிடிப்பதும் தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பின் பேரில் தான் இப்போ இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அதனால் முழுக்க முழுக்க இது பயங்கரவாதிகள் தான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஊர்ஜிதமாகுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த குழு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தை மையமாக கொண்டதாக ஹரியானா மாநிலத்தில் நிறைய ஒரு நெட்வொர்க்கை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஜெய்சி முகமது கூட லிங்க்ல இருந்திருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. பல 100 மனிதர்களை கொள்வதற்கான திட்டம். அதில் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதல் நடந்து மிக குறுகிய அளவில் மக்கள் இறந்துருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காங்களே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டாக்டர்கள் அவங்க தானே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அந்த நெட்வொர்க்கில் புகுந்து அதன் மூலியமாக இப்போ சிக்கியிருக்காங்க. 3 டாக்டர்ஸ் பாருங்கள். ஒரு லேடி டாக்டர் ஷாகின் ஷாகித், இந்த வெடிகுண்டை வெடித்தது பார்த்தீங்கன்னா முகமது உமர், இதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அடில் அகமது, முஜாமில் சகில், இவங்க எல்லாமே டாக்டர்ஸ். ஸோ காஷ்மீர் அனந்தநாக் பகுதியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபரிதாபாத் அந்த அல்ஃபலா மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்கிறவங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா உயர்ந்து நல்லா படித்து நாலேஜ் உள்ள இருக்கக்கூடிய இடத்துல புகுந்துட்டாங்க. ஸோ அவங்கள வசியம் பண்ணி மிகப்பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிபொருள்லாம் பார்த்துங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான தாக்குதலுக்கு தயார் பண்ணியிருக்கிறாங்கன்னு. மிக சீக்கிரமாக இன்னும் நிறைய பேர் சிக்குவாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அடுத்த பதில் சந்திக்கலாம். நன்றி.